My dear students and parents, this is Daniel and welcome back to my channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டே வரோம். அதில் நம்மளுடைய வியூவர்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்ட ஒரு கல்லூரி தான் மதுரை மெடிக்கல் காலேஜ். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நிறைய கல்லூரிகளை கேட்டாங்க. அதில் ஒரு காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜ். ஆல்ரெடி நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் அடுத்து இன்னைக்கு நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜினுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் மதுரை மெடிக்கல் காலேஜினுடைய டோட்டல் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, ஆல் இண்டியா கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் போகுது, தமிழ்நாடு கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் வருது, இதில் 7.5 ரிசர்வேஷன், 92.5 ரிசர்வேஷன், அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி PWD கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு, இந்த கேட்டகரியிலலாம் போன வருஷம் எந்த மார்க் அண்ட் ரேஞ்சுக்கு ரேங்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதன் மூலமாக இந்த வருஷம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம விளக்குறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மதுரை மெடிக்கல் காலேஜ் ஒன் ஆஃப் த டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மதுரை மெடிக்கல் காலேஜும் ஒன்று. இதையும் நம்ம MMCன்னு மதுரைக்காரங்களை எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவாங்க. பட் யூஸ்வலாக MMC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். பட் இதுவும் மதுரை மெடிக்கல் காலேஜ், ஐ லவ் MMCன்னு சொல்லி அங்கேயும் சிம்பிள்லாம் வச்சுருப்பாங்க, இதெல்லாமே இருக்கும். பட் இட்ஸ் மதுரை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த கல்லூரியில் டோட்டலாக எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் 1842 ஆரம்பித்தாங்க. வேறஸ் த மெடிக்கல் காலேஜ் 1954 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹாஸ்பிட்டல் as well as one of the oldest government medical college in தமிழ்நாடு. ஸோ இந்த கல்லூரியில் டோட்டலாக 250 MBBS சீட்ஸ் இருக்குது. இன்னும் சில PG கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த 250 சீட்ஸில் ஆல் இண்டியா கோட்டா 15%ல் 37 சீட்ஸை கொடுக்குறாங்க. 7.5 ரிசர்வேஷன், 92.5 ரிசர்வேஷன், இந்த ரெண்டும் சேர்ந்து 85% இடஒதுக்கீடு ஸ்டேட் கோட்டா கீழே வரும். 7.5 ரிசர்வேஷனில் 16 சீட்டும், அதே மாதிரி நமக்கு 92.5 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 186 சீட்டும் இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரியில் 11 சீட் வருது. இது PWD கேட்டகரிக்கு போன வருஷம் கொடுத்த சீட் மேட்ரிக்ஸ். இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ 92.5 ரிசர்வேஷனில் டோட்டலாக 186 சீட்டில் ஓப்பன் கேட்டகரிக்கு 61 சீட்டு போச்சு. BCயில் 47 சீட்டு, BCMக்கு 8 சீட் இருந்துச்சு, MBCயில் 33 சீட் இருந்துச்சு, SC கேட்டகரியில் 31 சீட் இருந்துச்சு, அண்ட் SCயில் 5 சீட், STயில் 1 சீட், டோட்டலாக 186 சீட். 92.5 ரிசர்வேஷனில் அடுத்ததாக 7.5 ரிசர்வேஷன். இது எப்படின்னா என்னென்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிற இடஒதுக்கீடை தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய டோட்டல் சீட்ஸ் வந்து 16 சீட்டு. ஓப்பன் கேட்டகரியில் 5 சீட்டு, BCயில் 4 சீட்டு, BCMல 1 சீட், MBCயில் 3, SCயில் 1 சீட், SCயில் 1, STலையும் ஒரு சீட் அப்படிங்கிறது அலாட் ஆயிடுச்சு. டோட்டலாக 16 சீட். எல்லா சீட்டுமே போன வருஷம் ஃபில் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஸ்பெஷல் கேட்டகரி. இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவோ லாஸ்ட் இயரில் வரல. PWD கேட்டகரிக்கு 11 சீட் கொடுத்தாங்க. டோட்டலாக 11 சீட் இருந்துச்சு. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு லாஸ்ட் இயரில் சீட்ஸ் இல்லை. பட் இந்த வருஷம் மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் சீட்ஸ் இன் தீஸ். இதில் ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு சீட் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ ஆல் இண்டியா கோட்டா போயிடலாம். ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எந்த மார்க் க்ளோஸ் ஆச்சு, செகண்ட் ரவுண்டில் என்ன மார்க் க்ளோஸ் ஆச்சு, ரெண்டுமே நான் இங்கே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லா மாணவர்களும் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேரணும்னு தான் விரும்புவாங்க. அப்போ வேறு ஸ்டேட்டில் போய் செலக்ட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுருவாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் மார்க் இன்னும் கொஞ்சம் குறையும் ஆல் இண்டியா கோட்டாவில். இது ஆல் இண்டியா ரேங்க், இது நீட் ஸ்கோர் லாஸ்ட் இயர். இந்த ஸ்கோர் நீங்கள் பார்க்க வேண்டியதில் இந்த ஆல் இண்டியா ரேங்கை பாருங்கள். அப்போ நீட் ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் உங்களுடைய ரேங்க் வந்து 4456 ஒரு 4500 ரேங்க்குள்ளே இருந்துச்சுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் த்ரூ ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டா மூலமாகவே உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொவைடட் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் வந்து 4500 or 4000 இருக்குது அப்படின்னா யூ ஆர் இன் அ வெரி சேஃப் ஜோன் ஃபார் மதுரை மெடிக்கல் காலேஜ். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததா OBC கேட்டகரி 685, 5612 ரேஞ்சுக்கு வந்து நமக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா EWS கேட்டகரிக்கு 670 மார்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 12089வது ஜெனரல் ரேங்க்ல. அடுத்து SC கேட்டகரியில் 638, 37509வது ஆல் இண்டியா ரேங்க்ல சீட்டு க்ளோஸ் ஆச்சு. STயில் 584, 96009வது ரேங்க்கு சீட்டு க்ளோஸ் ஆச்சு. இப்போ இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய மார்க். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 686,
வேற ஓப்பன் கேட்டகரியில் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 659, இங்கே 685, 657, 670, 662, 638 601 வரைக்கும் க்ளோஸ் ஆச்சு. இது எதனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால செகண்ட் ரவுண்ட்ல மார்க் பொதுவாக ஆல் இண்டியா கோட்டால ரொம்பவே குறையும். தமிழ்நாட்டில் என்ன சார் ஆகும் அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். பிடபிள்யூடி கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறேன். பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீட்டில் குவாலிஃபைங் மார்க் எடுத்துட்டீங்க, பாஸ் மார்க் எடுத்துட்டீங்கனாலே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷியோராக சீட்டு கிடச்சிடும். கம்ப்ளீட் ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்க. We have a separate group for PWD category students to help you throughout the counseling process. இப்போ பிசி கேட்டகரியில் 150 மார்க் மாணவருக்கு போன வருஷம் சீட்டு கிடச்சி. போன வருஷம் தமிழ்நாடு ரேங்க் வந்து 28,237. இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறதெல்லாம் தமிழ்நாடு ரேங்க், ஏன்னா தமிழ்நாடுடைய கேட்டகரிக்குள்ளே போகிறோம். ஸோ தமிழ்நாடு ரேங்க் 28,237 வாங்கின மாணவருக்கு 150வது மார்க் வாங்கின மாணவருக்கு பிசி கேட்டகரியில் சீட்டு கிடச்சி. அது எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 136 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. எஸ்சியில் 131 மார்க்கில் சீட்டு க்ளோஸ் ஆச்சு. அப்போது நீங்கள் நீட்டில் குவாலிஃபைங் மார்க் மட்டும் தான் எடுத்திருக்கேன் சார், நான் வந்து ஜஸ்ட் பாஸ் மட்டும் தான் ஆயிருக்கேன், ஆனால் பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கேன் அப்படின்னா ஷியோராக உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் கண்டிப்பாக கிடச்சிரும். அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கிறேன், தொடர்ந்து அப்டேட்டும் பண்ணுவேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா 92.5 ரிசர்வேஷன். இந்த 92.5 ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன மார்க் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது மட்டும் காட்டுறேன். இங்கே பக்கம் இருக்கிற மார்க் பக்கம் நீங்கள் கண் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜென்ரல் ரேங்கையும் கம்யூனிட்டி ரேங்கையும் பாருங்கள். இது வந்து வருஷம் பெரிய அளவில் மாற்றங்களை சந்திக்காது, மாற்றத்துக்கு உட்படாத ஒரு விஷயம்னா கம்யூனிட்டி ரேங்க். ஓகேங்களா? அப்போ இந்த வருஷம் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா you can expect மதுரை மெடிக்கல் காலேஜ் in your as your dream காலேஜாக நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இதுலேருந்து ஸ்லைட் வேரியேஷன் இருக்குது சார் அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மார்க்கை பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. இப்போ போன வருஷம் 674 வேற 515 ஜென்ரல் ரேங்க் வாங்கின மார்க்கு சீட்டு கிடைச்சிச்சு. இந்த வருஷம் மார்க் குறையுது, ஆனால் 515வது ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, தமிழ்நாடு ரேங்க்குள்ளே வந்துட்டீங்கன்னா you can expect a seat in மதுரை மெடிக்கல் காலேஜ். அட்லீஸ்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் இல்லைனா கூட அதுக்கப்புறம் இருக்கிற கல்லூரிகளில் ஷியோராக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இப்போ பிசி கேட்டகரியில் 742வது ஜென்ரல் ரேங்க் சீட்டு க்ளோஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அப்போ 488வது கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே சீட்டு க்ளோஸ் ஆச்சு. ப்ரொவைட் இந்த கம்யூனிட்டி ரேங்க்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எத்தனை சீட்ஸ் வந்து பிசி கேட்டகரிக்கு இருக்குது, எத்தனை சீட்ஸ் வந்து எம்பிசிக்கு இருக்குது, எத்தனை சீட் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு இருக்குது, எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிஸ்க்கெல்லாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது ஃபில் ஆகும். இப்போ நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுப்பாங்க கொஞ்சம் பேர். அதே மாதிரி இன்னும் சில பேர் மெரிட் அடிப்படையில் 31% ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுப்பாங்க. அது தவிர இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில் சீட்டில் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த கம்யூனிட்டி ரேங்க் பெரிய அளவில் சேஞ்சஸ் வராது. ஸோ இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துடணும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 156வது கம்யூனிட்டி ரேங்க், எஸ்சிஏனா 26வது கம்யூனிட்டி ரேங்க், எஸ்டினா 12வது கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இதுக்கு முன்னாடியோ அல்லது இதுக்கு பின்னாடியோ கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். ஸோ இந்த வருஷம் மார்க் நமக்கு டிராஸ்டிக்காக குறையும். அதை பற்றி தெளிவாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்தது 7.5 ரிசர்வேஷனுக்கு பார்த்தலாம். 7.5 ரிசர்வேஷன் பிசி கேட்டகரி 579வது ரேங்க் மார்க் க்ளோஸ் ஆச்சு போன வருஷம். ஜென்ரல் ரேங்க் 79. இந்த ஜென்ரல் ரேங்க்ங்கிறது 7.5 ரிசர்வேஷனுக்கு செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க இல்லையா, அந்த ரேங்க் லிஸ்டினுடைய ப்ராசஸ். 7.5 ரிசர்வேஷன் என்ன, இது எப்படி நடக்கும், இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதில் கம்யூனிட்டி ரேங்க் வரும். இப்போ பிசி கேட்டகரியில் 29வது கம்யூனிட்டி ரேங்க் 7.5 ரிசர்வேஷனில் இருந்தவருக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் சீட் கிடச்சது. எம்பிசியில் பொறுத்த வரைக்கும் பிசியை பொறுத்த வரைக்கும் 182வது ஜென்ரல் ரேங்க்கும் 7வது கம்யூனிட்டி ரேங்க் வாங்கின மாணவருக்கும் சீட்டு கிடச்சிருச்சு. எஸ்சி 130வது கம்யூனிட்டி ஜென்ரல் ரேங்க்கு, எஸ்சிஏ 183வது ஜென்ரல் ரேங்க், எஸ்டி 457வது ஜென்ரல் ரேங்க். 2வது ரேங்க் வாங்கின மாணவருக்கு சீட் கிடச்சி. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின மாணவர் எஸ்டி கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ரேங்க் வாங்கின மாணவர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தபடி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணாங்க. செகண்ட் கேட்டகரியில் செகண்ட் ரேங்க்கில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆச்சு. ஸோ இதுதான் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய க்ளோசிங் மார்க். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம்னா எல்லா கேட்டகரிஸுடைய க்ளோசிங் மார்க்ஸ் பார்த்துட்டோம். அட் த சேம் டைம் எல்லா கேட்டகரியில் எவ்வளோ மார்க் இருந்துச்சு, எவ்வளோ சீட் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டோம். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட், ஷியோராக ஏதாவது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கும், ப்ரொவைடர் நீட்டில் குவாலிஃபைங் மார்க், நீட்டை பாஸ் மட்டும் பண்ணிட்டா போதும். அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் யூடிஐடி கார்டு, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி காரியங்கள், மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சீட்டு கிடச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய
நண்பர்கள் யாரெல்லாம் மருத்துவ கலந்தாய்வுக்கு காத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ so much.